கடன் வந்து இருக்கிறவங்க கடனுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த மணி வரதுக்கான விஷயங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மணி ஃப்ளோ உள்ள வரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பணம் வரணும், ஒரு கம்பெனி இருக்குது, எனக்கு வந்து எப்போவுமே மணி இன்கம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்ஸோடைய பணத்துக்கான ஒரு கோட் நம்பர். பிரியாணி இலை அதில் வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டு அதுலேயும் நம்ம இந்த நம்பரை எழுதி வச்சுக்கலாம். 20 rupees மேலே வந்து நம்ம அந்த பட்டை தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம போட்டு சுருட்டி அந்த 20 rupees காயினையும் நம்ம அரிசியில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு ரெமெடிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோட் வேர்ட், நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ பணத்துக்குன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100+ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய யூனிவர்ஸில் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷனில் சிலபஸில் இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வானத்தை நோக்கி பார்த்து தான் பண்ணணுன்றது கிடையாது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அஸ்ட்ராலஜர் மீனாட்சி கே அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் மேம் இதோட ப்ரீவியஸ் எபிசோட் அக்ஷய திருதியிலே வந்து உண்மையாகவே வாழ்வியல் பற்றி, அதாவது வாழ்வாதாரம் இப்படியே இருங்க, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுங்க, தானாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே அது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருந்தது. இப்போது அடுத்ததா இப்போது எல்லாருமே நீங்கள் வந்து அந்த ஒரு எபிசோடில் சொன்னீங்க விட்டமின் எம். உண்மையாகவே இந்த கான்செப்ட் யாருமே வந்து சொல்லியிருக்கல. இப்போ இந்த விட்டமின் எம் அப்படின்ற மாதிரி முக்கியமாக இப்போ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்க போகிறோம். பண வரவு அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இல்லைனாலும் உங்ககிட்ட பணம் இருந்தால் நம்ம எல்லாருமே மதிப்போம் அப்படின்ற மாதிரி சொசைட்டியும் இப்போ மாறிடுச்சு. இப்போது அந்த பண வரவு எங்கப்பா வருது, பேட்டா எங்கப்பா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பண வரவு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக செலவுகளும் நம்மக்கிட்ட இருக்குல்ல மேம். இந்த பண வரவு தங்கறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணுமா மேம்? அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நிஜமாவே? இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய யூனிவர்ஸ் பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கேட்குறோமோ அது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஆனால் நம்ம கேட்குற விதம் இருக்குது. ஸோ இந்த முறையில் நம்ம வந்து கேட்டோன்னா நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து கொடுத்துரும். அது கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட் பேசுன மாதிரி தான் நம்மளுடைய கர்மா தான் எப்போவுமே வந்து பேசும். ஸோ நம்ம வந்து ஒரு பணம்ன்றது கடவுள் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இல்லை அதை நம்ம மிஸ்கைட் பண்ண போகிறோமா, மிஸ்யூஸ் பண்ண போகிறோமா, இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட பணம் தங்குறதுக்கு வந்து அடங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து இன்கமே வர மாட்டேங்குது. அண்ட் சிலர் வந்து கம்பெனியில் வந்து நான் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன், ஆனால் ஆர்டர்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ சிலர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒழுங்காக வந்து சேல்ரி இன்கம் எதுவுமே வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து எழுத கொடுப்போம். அதை வந்து அவங்களாவே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வர வச்சுக்க போகிறாங்க. ஸோ இதில் நம்ம ஒன்றும் ஒரு பண்ண போகிறதில்ல, நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதை வச்சு அவங்களுடைய இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து இப்போ வந்து ஒரு பணம் வரணும், ஒரு கம்பெனி இருக்குது, எனக்கு வந்து எப்போவுமே மணி இன்கம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார், அந்த கண்ணாடி ஜார் நல்லா மூடி போட்டு ஜாரை அதை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு அதில் சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஏலக்காய், கிராம்பு, பச்சைக்கற்பூரம் மஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சுருள் பட்டை. அந்த சுருள் பட்டையில் வந்து ஒரு பெர்மனண்ட் க்ரீன் கலர் மார்க்கரால் 5207418808 அப்படின்ற எண்ணை வந்து எழுதிடுறோம். அது திருப்பியும் சொல்லுங்க மேம். 5207418808. என்ன மேம் இது? ஓகே, இது வந்து யூனிவர்ஸோடைய பணத்துக்கான ஒரு கோட் நம்பர். ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து எழுதி அதையும் அந்த ஜாரில் வச்சிடுறோம். அண்ட் ஒரு பே லீஃப், பிரியாணி இலை, அதில் வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டு அதுலேயும் நம்ம இந்த நம்பரை எழுதி வச்சுக்கலாம். எழுதி அதையும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸ், அது 5 ரூபாய் 2 ரூபாய் எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு 2-3 காயின் போட்டுடலாம். அண்ட் 20 rupees மேலே வந்து நம்ம அந்த பட்டை தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம போட்டு சுருட்டி அந்த 20 rupees காயினையும் நம்ம அரிசியில் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த ஜாரை நம்ம வந்து மூடி வச்சிடுறோம். ஸோ அதுதான் வந்து மணி ஜார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்கிறோம். ஸோ தேவைப்பட்டால் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜாதிக்காலையும் அந்த 5207418808 நம்பரை எழுதி அதையும் உள்ளே வந்து வச்சிடலாம்.
வச்சுட்டு டெய்லி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி மனசார வேறு எந்த விதமான ஒரு விஷயமும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்கள் ஹஸ்பண்ட், குக்கிங், குழந்தைங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் மனசார யூனிவர்ஸ் நீங்கள் மட்டும் கனெக்ட் ஆகி அந்த ஜார்கிட்ட எனக்கு எப்போவுமே என்னை நோக்கி பணம் வரதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு வந்து நான் ஒரு மணி மேக்னட்டாக இருக்கிறதுக்கு நன்றி, நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட போய் நான் ஒரு ஆர்டர் கேட்டால் எனக்கு அவங்க அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி, என்னை எதிர்த்து யாருமே எதுவுமே பேசாமல் நான் கேட்குற விஷயங்கள் எனக்கு தானாக அமைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாரை நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்கள் எங்கே கேஷ் வைப்பீங்களோ அங்கே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வீட்டிலனாலும் நீங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த ஒரு பிளாகேஜ் இருக்காது, உங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம், அதாவது இன்னும் சிலர் கேட்பாங்க, அப்போ இதை மட்டும் பண்ணி வச்சு எனக்கு பணம் வரல அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு பிளாகேஜ் இருக்குது, நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடுறீங்க ஆனால் நடக்கலை அப்படின்னு ஆமா இந்த மேஜிக் நடக்கும். ஸோ நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இந்த ஜாரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எனக்கு பணம் வரலன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து கொடுக்காது. சரி. ஸோ அதையும் சொல்லிடுறேன். உண்மை எனக்கு உண்மையாவே யார் சாமி நீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் மேம் இருக்கு. மேம் இந்த 5207418808 அது என்ன மேம்? அது சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது இப்போது நம்ம ஒரு ரெமெடிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோட் வேர்ட், நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ பணத்துக்குன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100+ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய யூனிவர்ஸில் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷனில் சிலபஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்க்குனா அதுக்கு நிறைய ரெமெடி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னா அதுக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இதெல்லாம் இப்போ நேற்று கண்டுபிடிச்சதே கிடையாது. இது நம்மளுடைய போதர்கள், முன்னோர்கள் அவங்க வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி எழுதி வச்சது. இப்போ தான் அது வந்து கிடைக்குது. நீங்கள் போன இதில் சொன்ன மாதிரி எப்படி அக்ஷய திருதியை பூம் ஆச்சோ, இப்போ தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன அப்படின்ற விஷயங்கள் வெளியே வர வர அவங்க எழுதி வச்சதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது யாருமே இப்போ கண்டுபிடிக்கல, இப்போ நம்ம எழுதலை, இது எதுவுமே இப்போ ரீசன்ட் டேஸில் நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே மேம். ஆனால் உண்மையாகவே இந்த டேர்ம்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது மேம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பண வரவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னுட்டுன்னு. இப்போது இந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் நீ எஃபோர்ட் போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு உண்மையாகவே எந்த தடைகளும் வரவே வராது அதுக்கப்புறம்? அது உங்ககிட்ட ப்ரூவன் ஏதாவது விஷயம்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்னோட மெசேஜ் அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தா கூட இப்போ நான் இங்கே சேனல் வரும்போது கூட துபாயிலேருந்து ஒரு கிளைண்ட்டு, ஸோ அவர் வந்து ஒரு ஜாப்காக மேனிஃபெஸ்ட், அவர் நல்ல ஜாபில் தான் இருந்தார், பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் அண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபஸ்ட்டு ஆடியோ மெசேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயம், அவ்வளோ தடுக்கும் அவருக்கு வந்து இருந்தது. ஸோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி கன்ஃபார்மாக கிடைக்குன்ற மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம், எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சிலது சொன்னோம். ஸோ அதெல்லாம் அவர் பண்ணிவிட்டு இன்டர்வியூவும் முடிச்சுட்டு வந்தார். இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் முந்தானேத்து மெடிடேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அவருக்கு எதேச்சியாக டெக்ஸ்ட் போடுறேன், எனி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட ஒரு ஆடியோ போடுறாரு, மேம் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பேசின ஆடியோ நோட்டுக்கும் அடுத்து பேசினதுக்கும் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, அவ்வளோ ஒரு இது இருந்தது, கான்ஃபிடென்ஸ் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம். இப்போ நான் சேனல் வரும்போது நீங்கள் தாராளமாக ஃபோன் எடுத்து பார்க்கலாம். அவர் வந்து டெக்ஸ்ட் போட்டிருக்காரு, மேம் எனக்கு ஜாப் கிடச்சிடுச்சு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் இந்த 5207418808 நான் மனப்பாடமே பண்ணிக்கிறேன் மேம். அதை சொல்லிட்டே இருக்கலாமா மேம்? நம்ம வந்து அந்த நம்பர் சொல்லணும் அப்படின்றத விட நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே இப்போ என்கிட்ட பேசுகிறீங்க, சமைக்கிறீங்க, இல்லை நீங்கள் குளிக்கிறீங்க, ப்ரஷ் பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட ட்ரிபிள் மடங்கு கொடுக்கும். ஈவன் நான் என் லைஃப்பில் எனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் அப்படி தான் இன்ன வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். மேம் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், மேனிஃபெஸ்டோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ரொம்ப பெரிய ஒரு இது பாதி பேருக்கு மேபி அந்த காலத்தில் முன்னோர்கள் இது அவங்களுக்கு தெரியாமல் வந்து சாமியை பார்த்து பேசுறதுன்றத விட அதுக்கப்புறம் இதை யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த ஃப்ளாட் சிஸ்டமில். இப்போது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து தான் பேசணுமா, இல்லை நடந்துக்கிட்டே போகிறேன், வாக்கிங் போகிறேன், அப்போ நான் இந்த வானத்தை பார்த்து பேசலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்புகள் இருக்கா? நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வானத்தை நோக்கி பார்த்து தான் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் உங்களுடைய வீட்டில் ஹாலாக இருக்கலாம், இல்லைன்னா பெட்ரூமாக இருக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து உங்களுடைய கையில் நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டு நீங்கள் கையை வந்து வானத்தை பார்த்து நோக்கி நீங்கள் வந்து மெடிடேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து 1, 2, 3 டேஸ் ஆக ஆக உங்களுக்குள்ளேயே உங்களுடைய உள்ளங்கையில் வந்து ஒரு உணர்வு ஏற்படும்.
நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2-3 டேஸில் சொல்லுங்கள். உங்கள் கையில் ஒரு உணர்வு ஏற்படும். பட் நீங்கள் அந்த அளவுக்கு மற்ற எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல், இப்போ நான் மெடிடேட் பண்ணும்போது என்ன ஃபேன் சவுண்ட் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து கைகளை ஏந்தி நம்ம வானத்தை நோக்கும் போது நம்மளை சுற்றி வந்து வானம், நான், என்னுடைய இன்னர் சோல் இதுதான் இருக்கும். என்னோட நர்வ் ஆகட்டும், பிளட் ஆகட்டும், நான் இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் என்னோட கண்ணுக்கு தெரியும். எனக்கு சுற்றி என்னோட பிள்ளைகளோ யாருமே என்னுடைய விஷனுக்கு வரவே மாட்டாங்க. ஸோ அதில் என்னுடைய மேகங்கள், என்னோட க்ளவுட்ஸ் ஒவ்வொன்றும் என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்கும், என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, எனக்கு அடுத்து என்ன வேணும், இது எல்லாமே அந்த ஒவ்வொரு க்ளவுட்ஸில் வந்து இருக்கும். அது எல்லாமே நான் வந்து தொட்டு ரசிக்கிற மாதிரியும், அது என்னோட வீட்டு வாசலை நோக்கி வருது, நான் கதவை திறக்கிறேன், எல்லாமே என் கைக்கு வருது. இந்த மாதிரியான ஒரு விஸ்வலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிட முடியும். வானத்தை பார்த்து பேசலாம். எஸ், எப்போ அப்படின்னா நமக்கு வந்து இப்போது ஒரு மாடியில் இருக்கோம், ஒரு டெரேஸில் இருக்கோம், இல்லை இதுக்காகவே நம்ம வந்து மாடிக்கு போய் நம்ம வானத்தை பார்த்து பேசினாலும் சூப்பர், நம்ம வந்து பேசலாம். ஸோ நம்ம ஒரு ட்ராவலில் இருக்கோம், ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் இருக்கோம், ட்ரெயின் ட்ராவலில் இருக்கோம், காரில் போகிறோம், எப்போ வேணால் நம்ம வானத்தை பார்த்து பேசலாம். நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கும்போது வானத்தை பார்த்து தேங்க் பண்ணலாம். ஸ்லிப்பர் போடுறது, ஸ்லிப்பர் போடாத அந்த மாதிரின்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, நீங்கள் ட்ராவலில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வானத்துக்கு தேங்க் பண்ணும்போது நீங்கள் ஸ்லிப்பர் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து கிடையாது. பட் மெடிடேட் பண்ணும்போது, வீட்டில் பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இப்போ நிறைய பேர் இன்னொன்று என்னென்னா 3:30க்கு பண்ணாதான் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 3:30 அப்படின்ற டைம் என்னென்னா அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 3:30, 4 o'clock, 4:30க்கெலாம் நம்மளுடைய மைண்டும் மனசும் வந்து ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஏர். ஸோ நமக்கு எந்த விதமான சத்தங்கள் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் ஆகலாம் அப்படின்றது உண்மை. ஆனால் அந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிலர் தூக்கத்தை விட்டு, அவங்களுக்கு தூக்கமும் வரும், அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி வந்து தூக்கத்தில் தான் போகுமே தவிர யூனிவர்ஸ் கிட்ட வந்து போகாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்போ முடியுதோ, ஒருவேளை உங்களுக்கு பெட் டைம் முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். சரி, தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 5 minutes இல்லை ஒரு 3 minutes, அந்த 3 minutes நீங்கள் உண்மையாக பிரபஞ்சத்துக்கு கொடுத்து நன்றி சொல்ல போகிறீங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல, இதில் நம்ம பெரிய விஷயங்கள் பண்ண போகிறதில்ல, நம்பிக்கை மட்டும்தான் வைக்க போகிறோம். அந்த நம்பிக்கை வச்சு நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது 200% அது நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு நைட்டே மொட்டை மாடிக்கு போகிறோம், இன்னைக்கு நைட்டே சொல்லும் போது அதுக்கு தான் அதோட ஆன்சர். இல்லை, சீரியஸாக நான் சொல்கிறேன், டச் வுட், இது எல்லாமே இனிமே வந்து நடக்கும் லைஃப்பில். ஓ, சான்ஸே இல்லை மேம். நான் பயங்கர ஒரு வைபாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே, நான் தான் சொன்னல, இன்னைக்கு நைட்டே போகிறேன், நைட்டே மொட்டை மாடிக்கு போகிறேன், நான் நைட்டே வந்து பிரபஞ்சத்தோட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேம், இப்போ இந்த பண வரவு அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள். இது நீங்கள் பண்ணாலே உங்கள் வீட்டில் பண வரவு இருக்கும் அப்படின்னும், இதுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். நெக்ஸ்ட்டு கடன் அடைக்கிறதுக்கு, அதுதான் மேம் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மனசுமை இல்லை, அதை பற்றியும் நீங்கள் சொல்லணும் மேம். ஸோ பணம் வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மணி ஜார் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி மணி பவுச் ஒவ்வொருத்தங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு பச்சை துணியில், ஓகே, ஸோ க்ரீன் தான் எப்போவுமே வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வந்து சொல்கிறோம். அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து பச்சை கற்பூரம், நான் சொன்ன அந்த ஏலக்காய், கிராம்பு அண்ட் வந்துட்டு ஜவ்வாது, புனுகு, அரகஜா, இது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து அந்த பட்டையில் வந்து நான் சொன்ன அந்த 52074180 நம்பர் எழுதி, ஒரு ஜாதிக்காவையும் எழுதி நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணி அது எப்போவுமே உங்களுடைய வாலெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சு ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கலாம். பச்சை கலர் இது, பச்சை கலர் கிளாத்தில் ஆமாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஒரு ஜிப்லாக் கவரில் நீங்கள் இதெல்லாம் உள்ளே போட்டு மெடிடேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து பணம் வந்து இந்த சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சேலரி டேட்டில் ஒரு 20th மேலே பைசா இருக்க மாட்டேங்குது, இல்லை நமக்கு பிளாகேஜ் இருக்குது, ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப வாஷ் அவுட்டான ஒரு ஸ்டேஜ் வந்து லைஃப்பில் அதுக்கப்புறம் வரவே வராது. உங்ககிட்ட வந்து அந்த பணம்ன்ற ஒரு சோர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துகிட்டே மினிமம் அமௌண்டாவது உங்ககிட்ட இருக்கும். ஆமா, சரி, டோட்டலா ட்ரை ஆகும்போது நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும், அப்படியே எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுவோம், கோவமா இருப்போம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு தெரியாத இது எல்லாமே ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாரி உங்களுக்கே இப்போ வந்து ஒரு டேட்டுக்கு அப்புறமா இப்போ எனக்கு ஐயோ இது ஒரு 10,000 வந்தா நல்லா இருக்குமே, நீங்க ஒரு மனசார மெடிடேட் பண்றீங்க, நீங்க யூனிவர்ஸோட லவ்வரா இருக்கீங்க, பிலீவரா இருக்கீங்க,
திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும். இந்த ஷோ நீங்க பண்றீங்களா? இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்களா? இதுக்கு ஒரு 7,000 பேமெண்ட், 5,000 பேமெண்ட் அப்படின்ற மாதிரியான கால்ஸ் வந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்படி தான் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர நிறைய பேர் சொல்ற மாதிரி நான் இது பண்ணா எனக்கு பணம் கையில வரும்னா அது மாதிரிலாம் வராது. நீங்க ஆல்ரெடி கிரீன் அட்ராக்ஷன் சொன்னீங்க, அதுலயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்க. இன்னும் இதை பத்தி ஒரு 4 வார்த்தை பெருமையா பேசுங்க. ஏன்னா அப்புறம் நம்ம வந்து ஷோவை எடுத்துட்டு போய்க்கலாம். கண்டிப்பா நீங்க கரெக்டா நீங்க மெடிடேட் பண்ணா எல்லாமே உங்களை நோக்கி வரும். ஸோ ஸ்வீட் மேம். மேம் இப்போ இந்த கடன் நம்மளையும் தாண்டி சில பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் நின்றுவாங்க மேம். அந்த மாதிரியான நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் மேம். ஸோ கடன் வந்து இருக்கிறவங்க கடனுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த மணி வரதுக்கான விஷயங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மணி ஃப்ளோ உள்ளே வரும். ஸோ மணி ஃப்ளோ உள்ளே வரும்போது நமக்கு நியாயமாக நம்ம வந்துச்சுன்னா கொடுத்துடணும். அதுலேயும் சில பேர் வந்து இருக்காங்க, உண்மையிலே கஷ்டப்படும் போது அவங்களால கடன் திரும்பி கொடுக்க முடியாது. கொஞ்சம் பணம் வந்ததுக்கு அப்புறமே இதை நம்ம முதல்ல அனுபவிச்சுக்கலாம், அப்புறம் கடன் கொடுக்கலாம், வந்துட்டு இருக்குல்ல வரும்போது கொடுக்கலாம், அந்த மாதிரியான மைண்ட் செட் இல்லாமல் முதல்ல இந்த மணி ஃப்ளோ இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு பணம் உள்ளே வந்துடும். அதில் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கான செலவுக்கு எடுத்து நீங்கள் வந்து கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலே உங்களுடைய கடன் வந்து தீரும். அதே மாதிரி கடன் தீர்றதுக்கு வந்து ரிலீஸு அந்த மாதிரியான சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஷட் ஆஃப், ரிலீஸு இந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்து நீங்கள் க்ரீன் கலர் பெனில் ஒரு 33 தடவை நாங்கள் கொடுக்குற அந்த லைனை வந்து எழுதணும் மனசார. அண்ட் சில நம்பர்ஸ் கொடுப்போம். இது எல்லாருக்குமே மேம்? ஆமாம், இது காமனாக எல்லாருக்குமே எழுதலாம். ஸோ அது எழுத எழுத உங்களுடைய கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து ஒரு எத்தனை டைம்ஸ்? 33 டைம்ஸ், 21 டெய்லியும். ஆமாம், டெய்லி வந்து ஆமாம் ரிலீஸ், ஷட் ஆஃப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இன்னொரு 4 வார்த்தை சொல்லி கொடுங்க, நாங்கள் எழுதுறோம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதலாம். எழுதும் போது கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தேடி வரும், அது மூலமாக நீங்கள் கடன்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுக்கு ஒரே புக்கு, ஒரே க்ரீன் கலர் பென், அது இந்த மெடிடேஷனுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சோம். இந்த நான் மணி பிளான்ட் வைக்கிறேன், அதனால எனக்கு ஒரு மணி ஃப்ளோ வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும். அடுத்ததாக வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசணும்னா சொன்னீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட சில பேருக்கு கரெக்டாக அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்லேயோ இல்லை உங்களுக்கு பேச தெரியாமையோ இல்லை நெகட்டிவிட்டி தான், எனக்கு இது நடக்கலை, எனக்கு இது பண்ணலை அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டியாக தான் பேசுவாங்களே தவிர எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது பண்ணணும், அதுக்கான எனக்கு ஒரு வழியை கொடுன்னு பாசிட்டிவாக அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட தெரியாது, வேண்டதுக்கு கூட தெரியாதுன்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை பற்றி மணி பிளான் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் அந்த பிளான் கிட்ட நல்லா பேசலாம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். சரி, யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்குது. ஓகே, அந்த யூனிவர்ஸ் பிலீவர் ஆகிட்டோன்னா நீங்கள் போட்டிருக்கிற மைக்கோ நீங்கள் போட்டிருக்கிற வாட்சோ உங்களோட இயரிங்கை கூட நீங்கள் உயிர் இருக்குன்னு நினைப்பீங்க. ஓகே, ஸோ எல்லா பவர்லையும் நீங்கள் வந்து பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த டேபிளை நான் வந்து தொட்டு பேசுவேன். அது எனக்கும் அதுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கார்ட் கனெக்ஷன், இது வந்து உங்களுக்கு போக போக தானாகவே வரும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பிளான்ஸ் அதெல்லாம் வைக்கலாம். அதை தாண்டி வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னா எஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஜென்ரலாகவே நம்ம வந்து வாழ்க்கையில் தவிர்த்தோன்னா நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் போது நான் சொன்ன மாதிரி நல்லா கைகளை தேய்ச்சி நம்ம வந்து வானத்தை நோக்கி நம்ம வந்து கேட்கும் போது நம்ம வந்து எனக்கு இந்த பணம் எல்லாம் வந்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, நான் கேட்ட இடத்துல கேட்ட வேலை கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்ததுக்கு நன்றி, என்னோட இஎம்ஐ என்னோட டெப்த் எல்லாமே என்னுடைய சேலரி வச்சு நான் வந்து முடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நன்றி. இந்த மாதிரியான அஃபர்மேஷன் சொல்லி சொல்லி நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க உங்களுக்கான மிராக்கிள் நீங்களே நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்வீங்க. நெக்ஸ்ட் டைம் இதுக்காகவே நான் மீட் பண்றேன், அடுத்த வாரமே உங்களை கூப்பிடுறேன், அக்ஷயா திருப்பி வந்து உங்களை கூப்பிடுறேன் நான். மேம் உண்மையாகவே பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டி நோட்டோட, அதுவும் ஒரு சிம்பிள்லாம் நமக்கு இங்கே விழுது அப்படின்னு ஒரு ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி மேம். ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனால அந்த ப்ரெசன்ஸில் நான் இன்னுமே அந்த வைபை ஃபீல் பண்ணுறேன். சொல்லுங்கள் மேம். அதான் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இனிமேல் அடுத்தடுத்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு டியூவல் நம்பர் உங்கள் கண்ணில் படும். இது எல்லாமே நடந்தது மேம். அது சொல்லிடுங்க மேம். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் 505 தெரியும், இல்லை 33 தெரியும், ஏதான ஒரு நம்பர் ஈவனாக ஒரே மாதிரி நம்பர் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது இப்போ கேட்ட சத்தம் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சத்தம் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டேன், எல்லாத்தையும் இப்போவே நோட் பண்ணிட்டேன். மீனாட்சி மேம் ரியலி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ. பயங்கர ஒரு வைபாக இருந்தது. மோர் தேன் தட் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்கறத விட நம்ம வேறு எதுவுமே பெருசாக அந்த பர்சனுக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு
தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.